இது ஒரு இரட்சணிய அழைப்பின் சத்தம். இரட்சணிய அழைப்பு. நாம் ரட்சிக்கும்படி தேவன் நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா. பாவக்கரைகள் உள்ளத்தின் ஆழத்தில் இன்னும் நீங்களையா, மனம் கசந்து அழுது குழந்தையைப் போல நீ மறுபடி பிறக்கலையா, உன்னைத்தானே அழைக்கின்றார், உன்னைத்தானே நேசிக்கின்றார், உன்னை இயேசு அழைக்கின்றார், உன்னைத்தானே நேசிக்கின்றார், உனக்காய் இயேசு மரித்தாரே, உனக்காய் ஜீவனை கொடுத்தாரே. பாவக்கரைகள் உள்ளத்தின் ஆழத்தில் இன்னும் நீங்களையா, மனம் கசந்து அழுது குழந்தையைப் போல நீ மறுபடி பிறக்கலையா, கல்வாரி சிலுவை காட்சியைக் கண்டு உன்னது உள்ளம் உருகலையா, கல்வாரி சிலுவை காட்சியைக் கண்டு உனது உள்ளம் உருகலையா, கல்லான இதயம் உனக்குள்ளதாலே உள்ளமும் பதறி துடிக்கலையா, கல்லான இதயம் உனக்குள்ளதாலே உள்ளமும் பதறி துடிக்கலையா, உனக்காய் இயேசு மரித்தாரே, உனக்காய் சிலுவை சுமந்தாரே, உனக்காய் இயேசு மரித்தாரே, உனக்காய் சிலுவை சுமந்தாரே. பாவக்கரைகள் உள்ளத்தின் ஆழத்தில் இன்னும் நீங்களையா, மனம் கசந்து அழுது குழந்தையைப் போல நீ மறுபடி பிறக்கலையா, பரிசுத்த தேவன் பாவியாம் உன்னை பாசமுடனே அழைக்கின்றார், பரிசுத்த தேவன் பாவியாம் உன்னை பாசமுடனே அழைக்கின்றார், சிலுவையின் குருதியில் பாவத்தை கழுவிட, சிலுவையின் குருதியில் பாவத்தை கழுவிட பாசமாக அணைக்கின்றார், செந்நிறமான உன் பாவங்கள் எல்லாம் வெண்பஞ்சை போல மாறிவிடும், கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையான இதயத்தை கொடுத்திடுவார். பாவக்கரைகள் உள்ளத்தின் ஆழத்தில் இன்னும் நீங்களையா, மனம் கசந்து அழுது குழந்தையைப் போல நீ மறுபடி பிறக்கலையா, உன்னை இயேசு அழைக்கின்றார், உன்னைத்தானே நேசிக்கின்றார், உனக்காய் இயேசு மரித்தாரே, உனக்காய் ஜீவனை கொடுத்தாரே. ஆம் பிரியமானவர்களே, இதோ தேவனுடைய அழைப்பின் சத்தம் நம்மளை கேட்கும்போது
இல்லை, நான் இன்னும் முழுசா நான் மாறலை, ஞானஸ்நானம் எடுங்கன்னு சொல்லும்போது, இன்னும் நான் மாறணும், இன்னும் நான் கொஞ்சம் கர்த்தருக்குள்ள நான் இன்னும் பிரியமா நடக்கணும், என்கிட்ட இன்னும் பாவம் இருக்குது, அதனால நான் எல்லாம் போன உடனே தான் நான் ஞானஸ்நானம் எடுக்கணும், இப்படி சிலர் தவறி கொண்டு போவார்கள். பிரியமானவர்களே, நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து அதற்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும் போதே தேவ ஆவியானவர் நிச்சயமாய் உங்களை நிரப்புவார். ஏன்னா நம்ம ஞானஸ்நானம் எடுக்கும்போது இயேசு கிறிஸ்து எடுக்கும்போது புறாவை போல ஆவியானவர் இறங்குனது போல நம்மீதும் இறங்குவார். பிரியமானவர்களே, அப்பொழுது நிச்சயமாய் நம் பழைய மனிதனை விட்டு புதிய மனிதனாய் மறுபடியும் நிச்சயமாக பிறந்துருவோம். அதில் சந்தேகமே இல்லை. ஏன்னா அவர் ஞானஸ்நானம் நம்ம மனம் கசந்து அழுது நம்ம திருப்பி நம்மளை ஒப்பு கொடுக்கும் போதே நம் பாவங்கள் சிவந்த குருதியை போல இருந்தாலும் கூட அது வெண்பஞ்சை போல தூய்மையாக மாறிடுமா. ஹல்லேலூயா. அதை இயேசு சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அதனால் ஞானஸ்நானம் எடுக்காமல் நான் மனம் திரும்பலை, இன்னும் நான் ஞானஸ்நானம் எடுக்கலைன்னு யாராவது கிறிஸ்தவ பிள்ளைகளோ வாலிப பிள்ளைகளோ இல்லை வயதானவர்களோ இருந்தீங்கன்னா, இன்றைக்கு இந்த நாள் இது உங்களை அழைத்த நாள். தைரியமாக நீங்கள் ஞானஸ்நானத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். நாம் மனம் திரும்பி நாம் தேவனிடத்தில் வரும்போது அது நம் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய விடுதலை கொண்டு வருகிறது, நம் குடும்பத்துக்கு பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது. நிச்சயமாக மனம் திருந்தணும், நான் இல்லைன்னு சொல்லலை. அதுக்கு சாக்கு போக்கு சொல்லி தள்ளி நாளை போட்டுக்கிட்டே போகக்கூடாது. இன்றைக்கே ரட்சணிய நாள். ஹல்லேலூயா.